ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ரயான் பாவம் நிறைய நேரங்களில் வந்து வாய் வளர்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராணுவ ஒரு விஷயத்தை வச்சார் பாருங்கள். என் பேர் கூட யாருக்கும் ஞாபகம் வரல. ராணுவுக்கு பற்றி ரயான் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் அன்றைக்கி அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவருக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துகிட்ருக்குன்னா, இப்போ ரயான் வாயிலே எப்போ பார்த்தாலும் நிறைய வாட்டி ரயானுக்கு அவர் பேர் சொல்கிறதுக்கு ராணுவம் தான் சொல்லிடுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஷாலும் பவித்ராவும் ஒரு சரியான விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. பவித்ரா சூப்பரான ஒரு கேள்வி விஷால் கிட்ட கேட்டாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது மைக் அவர் ஒழுங்காக மாட்டலை. அப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ இந்த நம்ம இன்சார்ஜாக இருக்கிற நம்ம ரயான் அங்கே வராரு. வந்து அதுக்கு வந்து தண்டனை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் தான் வந்து ஹவுஸ் இன்சார்ஜ். நேற்று வந்து முத்துக்குமார் இருந்தாப்புல, இன்றைக்கி வந்து நம்ம ரயான் இருக்கார். அப்போ வந்து கேட்குறாரு, யார் வந்து இதை தப்பு பண்ணது? விஷால். அப்போ பவித்ரா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான்லாம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ இவரே வந்து என்ன சொல்கிறாரு, அப்போ பக்கத்தில் இருக்கிற ராணுவம் சொல்கிறார், அப்போ ரயான் பவித்ரா 2 பேர் நீங்களே முடிவு பண்ணிங்கன்ட்டார். உடனே இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க பாருங்கள். நம்ம ராணுவன்ற பவித்ரா, ஐயோப்பா ஆப்போசிட்டில் இருக்கிற ரயானுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. அவர் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, மழுப்புறாரான முடியல. ஏன்னா அந்தளவுக்கு போட்டு கலாய்க்கிறாங்க. போதும் நல்லா இருக்குது, நல்லா அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு இன்சார்ஜை வந்துட்டு இப்படி தான் கேவலப்படுத்தின்ற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. அதையும் வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக நம்மளுடைய பவித்ரா பண்ணாங்க. இந்த டாஸ்க் மட்டும் இல்லை, நிறைய டாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரயான் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் போகிற போக்க பார்த்தா ரயான் வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரில. வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் போல இருக்குது. பாவம் அவங்க அக்கா தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்படி சொல்லிட்டு சொடக்கு போட்டு காமிச்சாங்க. இவங்க முன்னாடி டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணி காட்டு அப்படின்னாங்க. பாவம் அவங்களுடைய அந்த விஷயம் வந்து அவருக்குள்ளே வந்து மேபி அதை தடுக்குதா, இல்லை பிக் பாஸ் டீம் வந்துட்டு விஷால், அருண், ராணுவ இவங்க 3 பேர் கொண்டு வரதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களான்றது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் ரயான், ராணுவ, பவித்ரா இவங்கள யாரை ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.